நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் நல்லவராக இருக்கிறாரு. கர்த்தர் எப்போவுமே நல்லவர். மனுஷன் இன்னைக்கு நல்லவங்களா இருப்போம், நாளைக்கு நம்ம சுபாவம் மாறலாம், நம்ம குணங்கள் மாறலாம். ஆனால் கர்த்தர் என்றைக்குமே நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இல்லையா? ஸோ இந்த இடத்துல கர்த்தர் நல்லவர். வேத வசனம் சொல்லுதுல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. வென் யூ டேஸ்ட் காட் இஸ் குட், அப்போதான் நமக்கு தெரியும். நம்ம சொல்றதுனால மாத்திரம் இல்லை, நம்ம ஒரு விஷயத்தை சாப்பிட்டு பார்க்கறச்சே தான் அது எப்படி இருக்கு நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி கர்த்தர் நல்லவர் நம்ம ருசித்து பார்க்கறச்சே நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லா விஷயத்திலும் நல்லவராகவே இருக்காரு. நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்குங்கிறச்சே நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம ஜீவனோடு இருக்கோம் இல்லையா? எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் மரித்து போய் கிடக்காங்க. கை கால் எத்தனையோ பேருக்கு செயல்படாமல் போயிருக்கு. எத்தனையோ பேர் குடும்பங்களில் பல விபத்துகள், நாச மோசங்கள், இழப்புகள். ஆனால் கர்த்தர் கிருபையாக நம்மளை குடும்பமாக தேவ பிரசன்னத்தில், தேவ ஐக்கியத்தில் ரட்சிக்கப்பட்டு ஜீவனோடு வச்சு பாதுகாத்து வரார் இல்லையா? கர்த்தர் நம் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கார். அவர் கிருபை என்றென்றைக்கும் இருக்குது. அது மாத்திரமல்ல, அவரோட உண்மை நமக்கு மாத்திரமல்ல, நம்ம தலைமுறை ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவரோட உண்மை இருக்குது. அவர் உண்மை உள்ளவராக இருக்காராம். ஆமீன்.